ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான எக் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கலாம். எண்ணெயை கொஞ்சம் லைட்டாக கூடவே வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 4 முட்டையை அவிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது இது கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி திருப்பி சேர்க்கணும். எண்ணெய் இருக்க இடமா பார்த்து சேர்த்து விடுங்க. இப்போது எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம திருப்பி விடலாம். அப்போ தான் மசாலா நல்லா சேர்ந்து ரோஸ்ட் ஆகும். உப்பு சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் மசாலா தூள் எல்லாமே சேர்க்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம எல்லா முட்டையும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே நம்ம லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கலாம். இதோட எக் ஃப்ரை ரெடி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்மளோட டேஸ்டியான எக் ஃப்ரை ரெடி. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இது சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். வெரைட்டி ரைஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.